Hi all, welcome to Demystifying Markets. So, index analysis பார்த்தெல்லாம் இது வந்து நாளையோட index analysis August 29th-க்கான analysis Nifty, Bank Nifty, Fin Nifty, Market Profile Learning. Market Profile is the base. Market Profile பேஸா வச்சுதான் everyday live trading session-ம் வந்து நம்ம conduct பண்றோம். Index analysis plus stock analysis. So, Market Profile பேஸா வச்சுதான் நம்ம every analysis we are doing. So, market profile கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். உங்களுக்கு இந்த analysis பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe my channel. So, getting into Nifty. So, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட monthly expiry. So, getting into Nifty today. If you see the closing. So, நிஃப்டியை பொறுத்தவரையுமே last 3 days of closing. பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 25,050 to 25,000 அந்த ரேஞ்ச்குள்ள தான் லாஸ்ட் 3 days of closing in Nifty 25,000 to 25,050 அந்த zone கிட்ட தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ IB எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓபன் எக்ஸாக்ட்லி above the close. நேத்தோட க்ளோஸ்க்கு மேல தான் ஓபன் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா எக்ஸஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து லைவ் அனாலிசிஸ்லயும் பார்த்திருந்தோம். ஸோ perfect it has taken a support. இந்த இடத்துல இந்த மார்க்கெட் நல்லா அழகா பவுன்ஸ் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் இனிஷியல் டைமா பாத்தீங்கன்னா that is initial balance periodல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவல் was acting as a resistance. 25,100 was acting as a resistance. அதுக்கப்புறம் மார்க்கெட் was slowly breaking this level. So break பண்ணி மார்க்கெட் மேல வந்தாலுமே 25,150 to 25,200 இது நம்ம வந்து prior times of resistance-ஆ நம்ம வந்து போன வீடியோஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். So perfect-ஆ மார்க்கெட் எங்க ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா expectation as per நம்ம வந்து previous வீடியோஸ்ல வந்து நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம் 25,150 to 25,200. So கீழே நம்மளுக்கு வந்து perfect support system, immediate support system as well as பாத்தீங்கன்னா long buying excess. So again back to back நல்ல ஒரு support system வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் இருக்கு. அண்ட் மேலேயும் நம்மளுக்கு 2500 இனிஷியல் பேலன்ஸ் பீரியட் வரையுமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் மேல வந்தாலுமே it was perfectly rejecting 25,150 zone. So if at all Nifty So last 2 days பொறுத்தவரையுமே நிஃப்டியை பொறுத்தவரையும் பீபாக் கிரியேஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா IB எக்ஸ்டென்ஷன் on upside பட் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் வந்து இன்சைட் வந்து 25,000 அந்த 50 ஜோன்ல தான் வந்து க்ளோஸ் கொடுத்திருக்காங்க. So 25,100 above 150 to 200. So definitely நிஃப்டியோட ரிஜெக்ஷன் ஜோன் பாத்தீங்கன்னா 25,150 to 25,200. So நிஃப்டி க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2550 இங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸா 25,150 to 25,200 எனிவேர் வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு பிரைஸ் அக்செப்டன்ஸ் டெஃபினட்டா இந்த ஜோன்ல தேவை. ஏன்னா இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ 25,000க்கு அப்புறம் 25,100 வந்து ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் 2 days அண்ட் டுடே ஆல்சோ மார்க்கெட் அந்த இடத்துல மேல IB எக்ஸ்டென்ஷன் கொடுத்து POC-ய பில்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் KLM கிளியர் OTF செல்லர்ஸா வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிளியரா டவுன் சைட்ல வந்து தான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. க்ளோசிங்கும் 25,050. ஸோ லாஸ்ட் 2 days வந்து 25,000ல இருந்து 25,050 வரையுமே லாஸ்ட் 3 days ஆஃப் க்ளோசிங் வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒன் சேம் ரேஞ்ச்ல நடக்குது. ஸோ இஃப் அட் ஆல் மார்க்கெட் வந்து அப்சைடை பொறுத்தவரையும் கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அக்செப்டன்ஸ் பிரைஸ் அக்செப்டன்ஸ் கண்டிப்பா தேவை நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ மார்க்கெட் ஆன் டவுன் சைட் வராங்க அப்படின்னா இன்னியோட பையிங் எக்ஸஸ் இன்னியோட IB லெவல் பிளஸ் எக்ஸஸ் ஆஃப் எஸ்டர்டே இது ரெண்டுமே வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் 25,000 அண்ட் 25,900 வரையுமே பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேர் நிஃப்டி குட் டேக் அ சப்போர்ட். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு பீபாக் சப்போர்ட் சிஸ்டம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் 24,850. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு பீபாக் சப்போர்ட். இந்த பீபாக் பிளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பீபாக்கோட சப்போர்ட் சிஸ்டம் ஃபார்ம்டு வித் த பையிங் எக்ஸஸ். ஸோ திஸ் 2 பீபாக் இஸ் டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் 24,850 இஃப் அட் ஆல் நிஃப்டி வந்து கீழே வராங்க அப்படின்னா. ஸோ இந்த லெவலும் பிரேக் பண்றாங்க 24,850யும் பிரேக் பண்றாங்கன்னா தென் 24,750
ஸோ 24,850 and 24,750 ரெண்டுமே வந்து பீபாக்கோட சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் நிஃப்டி. பட் நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பர்ஃபெக்டா ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணக்கூடிய அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்து கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐபி ரேஞ்ச் கிட்ட வந்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஆகி வெளியில வந்தாலுமே மார்க்கெட் வந்து இனிஷியல் பேலன்ஸ் கிட்ட வந்து தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கும் இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும், ப்ரொவைடட் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து திருப்பியும் மேலே வராங்க அப்படின்னா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் ஜோன் 51,400. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீக்கும் நம்ம வந்து 51,400 இந்த லெவல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஒன்ஸ் அந்த கேப்பை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் 51,400 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடமும் பார்த்தீங்கன்னா 51,400. இன்னைக்குனா 2nd of August. அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரல. ஸோ வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா 51,400 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இஃப் யூ see on 4 hours chart, ஸோ 51,400 அந்த ஜோன் வந்து ஒரு வீக்லியை பொறுத்தவரையுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலை தாண்டக்கூடிய பவர் வந்து இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஸ்ட்ரெயிட்டவே. அதனால தான் வந்து இந்த 51,400 வாஸ் ஆக்டிங் அஸ் அ குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த லெவலை தாண்டாங்க அப்படின்னா 51,600 to 650 ஜோன் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வீக்லியை பொறுத்தவரையுமே 51,400 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 2 நாள் போர் ஹை. 2 நாள் வந்து இந்த நாள் ஐபி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல, மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. ஸோ ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம செட் ஆஃப் ட்ரேட்ஸ்ல வந்து ஹை லெவலும் இருக்கும், லோ லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் இருக்கும். ஸோ ஹை செட் ஆஃப் கான்ஃபிடன்ஸை பொறுத்தவரை ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை செல்லிங் எக்ஸஸ் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பனிங்கே வந்து செல்லிங் ஜோன்ல. ஸோ 51,400 வந்து ரெசிஸ்டன்ஸ். அண்ட் மார்க்கெட் ஆஸ் பர் ரெசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் கரெக்டா வந்து பர்ஃபெக்டா எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னா 51,000 to 51,900 வரையுமே எங்க வேணா உங்க சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா பீபாக் இருக்கு, பேக் டு பேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பையிங் எக்ஸஸும் வந்து ஒரு லெவல்லையும் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட பர்ஃபெக்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்தவரையுமே கிளியரா இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஓப்பன் பண்ணோனே ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ கிளியர் டைரக்ஷனல் மூவ் தான் இன்னைக்கு வந்து ஐபி வந்து வைட் ஐபி. ஸோ வந்து ஃபர்தர் ஐபி எக்ஸ்டென்ஷன் இன்னைக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண முடியல. அண்ட் மார்க்கெட்டோட ஹையஸ்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 51,250. ஸோ 51,300 பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே ரெசிஸ்டன்ஸாவே இருக்கு. இஃப் யூ சி, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே நேத்தோட பிஓசியே பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு 51,250 to 300. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அந்த லெவலை கூட உங்களால கிராஸ் பண்ண முடியல. there was no buying pressure. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்றாங்க. 51,200லேருந்து கண்டினியூ பண்றாங்கன்னா அகெயின் 51,400. ஸோ சேம் ரிஜெக்ஷன், பிகாஸ் 3 times ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. வீக்லிலையும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் ரிஜெக்ஷன் அதுன்னு. ஸோ 51,400 தாண்டி ஒரு அக்செப்டன்ஸ் டெஃபினட்டா வேணும். ஸோ அதுக்கப்புறம் 51,600 to 650 நம்ம பார்த்துருந்தோம் வீக்லிலையும். ஸோ 51,600 to 650 அகெயின் த ரெசிஸ்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் resistance for bank nifty. So 51,600 to 650 and 51,700. So இதெல்லாம் வந்து upside for bank nifty. Suppose bank nifty வந்து பீபாக்ல இருந்து கீழே வராங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து பி ஷேப் ப்ரொஃபைல் ப்ராப்பரா வந்து போர்லோ பிளேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பி ஷேப் ப்ரொஃபைல் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே வராங்க பீபாக்ல இருந்து 51,200ல இருந்துன்னா தென் 51,000 to 5,900
எங்க வேணா அவங்க பையிங் சப்போர்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். பிகாஸ் பையிங் சப்போர்ட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 51,000 வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலும் சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, 51,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,800 5800 and 5600. So next support system for Bank Nifty 51,000, 5900 and 5800 and 5600. So 5600 பாத்தீங்கன்னா it's a peacock. Again வந்து அந்த peacock அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா next 5 days was up. So இந்த peacock ஓட closing பாத்தீங்கன்னா almost at the top. So அதோட continuation it was happening. So இந்த peacock ஓட potential இது பாத்தீங்கன்னா untested peacock again. So market இங்க திரும்பி வராங்க அப்படின்னா டெஃபினட்டா இது ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் பையிங் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரொவைடட் இந்த லெவல்ல அவங்க ஒன் பை ஒன்னா பிரேக் பண்ணோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 51K. ஸோ அந்த 51Kக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5900 அண்ட் 5800 வந்து ஒரு நல்ல வந்து சப்போர்ட் சிஸ்டம். பிகாஸ் 5800ல தான் இந்த டேவோட க்ளோசிங் நம்மளுக்கு நடந்திருக்கு. தட் இஸ் ஆன் திஸ் பீபாக்கோட கிரியேஷனோட டே வந்து ஆல்மோஸ்ட் 5800 ஜோன் கிட்ட தான் அந்த க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. அந்த 5800க்கு அப்புறம் அந்த ஜோன்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்களோ அதே இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த லெவலுக்கு வரவே இல்லை. ஸோ 5800 அகைன் an important level of support. So moving on to Fin Nifty. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே நேற்று வந்து நல்ல ஒரு ஐபி எக்ஸ்டென்ஷன் சிங்கிள் பிரிண்டர் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோஸில் வந்து 23,700 இந்த ஜோனில் தான் பர்ஃபெக்டான ரிஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம ப்ரியோர் வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம். பிகாஸ் 23,700 to 750 எங்க வேணா அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,800. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் செட் ஆஃப் வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா அந்த ஜோன் கிட்ட வரும்போது ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. 660, 670 அந்த ஜோனே வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஜோனா இருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரையுமே ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹைக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ market was having small IB ஆனா range extension கொடுக்க முடியல because அந்த zone of resistanceல தான் அவங்க இருக்காங்க. So perfectா அந்த zone of resistance வந்து sellers ஓட level வந்து இன்னமும் இருக்கு. sellers இன்னும் ஆக்டிவா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. So no IB extension. So அந்த இடத்துல வந்து poor high form பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டோட closing பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு மார்க்கெட் இன்னைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே பீபாக் கிரியேஷன் பண்ணிருக்காங்க. ரெஸ்பான்சிவ் பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஒரே லெவல்ல அதாவது இன்ட்ராடேல நடக்குது. ஒரு மல்டி டே ஆக்டிவிட்டியா இல்ல. இன்ட்ராடேல பொறுத்த வரையுமே மேலேயும் கீழேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து அட் த பாட்டம். ஸோ 23,600 ஜோனுக்கு மேல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 23,600 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருந்த ஒரு லெவல். அண்ட் அந்த லெவலுக்கு மேல தான் இன்னியோட க்ளோசிங் வந்து நடந்திருக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை. அண்ட் 23,700 கம்ப்ளீட்டா ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாவே இன்னைக்கு வந்து ஆக்ட் ஆயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஏர்லியர் வீடியோஸ்லயும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவல் பீபாக்ல இருந்து மார்க்கெட் மேல வராங்க 600 to 650 ஜோன்ல இருந்து மேல வராங்கன்னா தென் 23,700 கண்டிப்பா ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் தான். ஏன்னா இங்க இருந்து செல்லர்ஸ் இருக்காங்கன்றது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போர் ஹையும் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா இந்த இடத்துக்கு மேல வராங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ 23,700 பிகாஸ் 23,700 நிறைய போர் ஹை வந்து முன்னாடி கிரியேட் பண்ணிருக்காங்க. 700 to 720 ஜோன். So above this level பாத்தீங்கன்னா 23,800. Again next level of poor high. Many times poor high வந்து create பண்ணிருக்காங்க மார்க்கெட் பொறுத்தவரையும். So 23,800 and 23,900 definitely POC rejection. So இந்த level of rejection வந்து கண்டிப்பா ஒரு resistance zone இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So if at all market வந்து பீபாக்ல இருந்து பேக்ல வராங்க, I mean பீபாக்ல இருந்து கீழே வராங்க அப்படின்னா then obviously மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னியோட புவர் லோ. இன்னியோட க்ளோசிங் வந்து 23,600 to 580 பிகாஸ் நேத்தோட பிஓசியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு வால்யூம் ஃபேக்டரும் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ வெரஸ் திஸ் லெவல் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் 580 to 23,600. ஸோ பிலோ திஸ் லெவல் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா
then single print. Buying zone of single print வந்து நேத்து ஃபார்ம் பண்ண சிங்கிள் பிரிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நேத்து வந்து அவங்க நல்ல ஒரு ஐபி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து மார்க்கெட்டை வந்து சிங்கிள் பிரிண்ட் மூலியமா மேல தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் கன்ஃபர்மேஷன் திருப்பியும் கிடைக்குதா அப்படின்றதுக்கு இந்த பிளேஸ் வந்து நம்ம வேலிடா செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் செக் பாயிண்ட் இஸ் 23,500 zone. And below this there is also PPOC இருக்கு. So 23,400 and 23,300. So immediate support system and resistance for FinNifty again. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸும் பார்த்துருந்தோம், இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸும் பார்த்துருந்தோம். அதில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஃப்டி ஐடி வந்து நல்ல மூவ்மெண்ட் இனிஷியல் டைமில் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ டாப் க்ளோசிங் எல்லாமே விப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருந்து. ஸோ அதை மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம நாளையோட லைவ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கைண்ட்லி டூ யுவர் அனாலிசிஸ். நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் டைம்.